எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு புது டிஷ் பண்ண போகிறேன். நூடுல்ஸ் வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஐஎம்ஏ மலையாளி, தமிழ் மலையாளம் கொஞ்சம் கலந்து வரும், மன்னிச்சுக்கோங்க. அதுக்காக நான் நூடுல்ஸ் வேக வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இது மைதா மாவு எடுத்திருக்கேன், இது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகு வச்சுருக்கேன், இஞ்சி வச்சுருக்கேன். இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஸ்நாக்ஸு எப்படின்னு காமிச்சு தரேன். முதல்ல நம்ம நூடுல்ஸ் எப்போதும் போல் மேகி நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் மேகி நூடுல்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மைதா கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போதும். இந்த மாவில் கலந்துக்கலாம். பச்சை மிளகு கலந்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இதில் கலந்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை கலந்துக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரே ஒரு நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஒரு கேக் மட்டும்தான் எடுத்தேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுது, கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிடுது. நான் பேசுகிற தமிழ் காமெடியாக இருக்கா உங்களுக்கு? எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். கேரளாவில் போட்டிங் எல்லாம் இருக்கும். வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் அப்படி தமிழ்நாடு பொண்ணு மாதிரியே ஆயிட்டேன் கேரளாலேருந்து வந்து. இப்போ தமிழ்நாடு சமையலும் தெரியும், கேரளா சமையலும் தெரியும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரியட்டும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம நூடுல்ஸ் சும்மா தானே சாப்பிட்றோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ப்ரௌனாக வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டொமேட்டோ சாஸ் கூட நல்லாயிருக்கும். ஒரு 21-22 பால்ஸ் பிடிச்சிக்கலாம். தாராளமாக ஒரு வீட்டில் 5-6 பேர் இருந்தோம்னா எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ. நான் பேசுகிற தமிழ் புரியும்.